யூடியூப்பில் ஷார்ட்ஸ் இயக்குவதற்கான நன்மைகளை பற்றி இன்று பார்ப்போம். முதலில் நாம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணும் வீடியோ 10 செகண்டுக்குள் இருக்க வேண்டும். அதுபோக நாம் அப்லோட் செய்யும் வீடியோவில் முதல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் செய்து அதற்கு பிறகு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் ஆப்ஷனை நேரடியாக பண்ணிக்கொள்ளலாம். அதுபோக நாம் எடுக்கும் வீடியோ இயக்குவதன் அனைத்தும் எளிது. அந்த இயக்கும் வீடியோ சரியாக அமைய வேண்டும். அதுபோக நாம் போடும் வீடியோவின் டைமிங் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வேலை ஈஸியாக முடியும். அதுபோக நாம் எடுக்கின்ற அனைத்து விஷயங்களும் அனைத்து வகையான நன்மைகளை பெறுவதாக இருக்க வேண்டும். நாம் ஒரு பெரிய வீடியோ அப்லோட் செய்கின்றோம், ஆனால் அதை யாரும் பார்க்க மாட்டார்கள். நல்ல கிளிப் எடுத்து அதை ஷார்ட்ஸில் அப்லோட் செய்தால் அந்த வீடியோ லிங்கை சொருகி வைத்து பார்க்க வைப்பது. உலகம் முழுவதும் இந்த அனைத்து விஷயங்களையும் பார்க்க வீடியோ கொடுக்க பயன்படுகின்றது. எளிதில் கவரக்கூடிய ஒரு வகையான டூல் ஆகும். இதில் மொத்தம் பல வகையான திறன்களை உள்ளடக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. இதில் பல யூடியூபர்ஸ் சென்டராக பயன்படுகின்றது. வீடியோ கனெக்டிவிட்டி தொடர்ச்சியாக வைக்க பயன்படுகிறது. டைம் செட் செய்ய பயன்படுகின்றது. அதுபோக ஒரு உடனே அதை சரி செய்ய யூடியூப் ஷார்ட்ஸ் யூஸ் ஆகும். வெளி மொழியில் உள்ள வீடியோக்களை நாம் எளிதில் புரிய வைக்கலாம். டைம் செட் செய்ய பயன்படுகின்றது. ஒரு உடனே சரி செய்ய ஷார்ட்ஸ் யூஸ் ஆகும். வெளிமொழியில் உள்ள விஷயம் புரிய நேரமாகும். அதனால் முக்கிய விஷயத்தை தமிழில் டப் செய்து கொடுத்துள்ளலாம். வீடியோவில் பாட்டு படம் துணுக்குகளை 16 செகண்டுகளும் வீடியோவை 0.02 செகண்ட் வீடியோவில் வைக்கலாம். நமக்கு பிடிக்கின்ற வரிகளை தேர்வு செய்ய வீடியோ வியூஸ் கவுண்ட் ஆப்ஷன் உள்ளது, அதை தேர்வு செய்யலாம். உலகில் பொய்யான விஷயங்களை காட்டலாம். அதுபோக நாம் யூடியூப்பில் வீடியோ பார்க்காத வீடியோவை 60 நாட்களில் ரிமூவ் செய்துவிடும். காப்பிரைட் செய்த விஷயங்களை 5 டைம் மட்டும் அலோவ் பண்ணும் யூடியூப். அதுக்கப்புறம் ரிமூவ் செய்யப்படும். வேர்ட்ஸ் கவுண்டர் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றது. அதுபோக ஷார்ட் டைட்டில் ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம வீடியோ பார்க்குறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லாக் பண்ணி வைக்கிறது மிகவும் நல்லது. அதுபோக நாம் போட வேண்டிய வீடியோ அடுத்தவங்க மனதை புண்படுத்தக்கூடாது. அனைவருக்கும் எளிதில் புரியும்படி இந்த வீடியோ இருக்க வேண்டும்.